உங்களை நோக்கி வந்திருக்க கூடிய அந்த நபர் என்ன இன்டென்ஷன்ல வந்திருக்காங்க, அது யாராக வேணாலும் இருக்கட்டும். அவங்களோட நேம மனசுல நினைங்க, அவங்களோட இனிஷியல கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. அவங்க உங்களை நோக்கி என்ன ஒரு உள்நோக்கத்துல வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். இந்த பிரபஞ்சம் அறியாதது எதுவும் இல்ல. டாரோ கார்டு மூலமாக அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பர்சன் ஆல்ரெடி உங்களை ஏமாத்திட்டு உங்க மனசை காயப்படுத்திட்டு உங்களை விட்டு போனவங்களாக இருப்பாங்க. எதுக்காக திரும்பி வந்திருக்காங்க அப்படின்றது உங்க மனசுல ஒரு பெரிய கேள்வியாக. அவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. அப்போ என்ன ஆப்ஷன்ல வச்சிருந்தாங்களா மேம்? இல்லைங்களா? அவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருந்திருக்கு. அவங்க இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கும்போது உங்களை தவிர இந்த உலகத்துல யாரை சூஸ் பண்ணாலும் அவங்கள இந்த மாதிரி பாத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான பெஸ்டஸ்ட் பர்சன், இவ்வளோ அவங்க மேல லவ் வச்சிருக்க பர்சன் அவங்களுக்கு கிடைக்கவே போறது இல்லைன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா என்ன ரொம்ப ஏமாத்துறாங்க மேம், என் மனசை உடைச்சிட்டாங்க, திருப்பி என் மனசை உடைக்க வந்திருக்காங்களா அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த பர்சன் மேனிப்புலேட்டிவான பர்சன். ஏன்னா அவங்க ஏன் உங்களை குழப்புறாங்கன்னா அவங்களே ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருக்காங்க. எஸ், அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்கலாம். அவங்களுக்கு பிற நபர்களால வைக்கக்கூடிய ஸ்பெல் ஒர்க்ஸ், பிளாக் மேஜிக் அவங்களோட மூட்ஸை பாதிக்கலாம். அது உங்களையும் சேர்த்து கன்ஃபியூஷன் பண்ணு. உடைந்து போன உறவுகளை ஒட்ட வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நீங்கள் அவங்கள வர வைக்கிறதுக்காக சில விஷயங்கள் ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ வந்த உடனே உங்களுக்கு யோசனையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, இது ஒரு சோல்மேட் கனெக்ஷன். இந்த சோலோட தான் இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரபஞ்சம் முடிவு செய்து விட்டாரு. இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன விதமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு காயம் அவங்க படுத்தினாலும் சரி, அவங்க திரும்பி வரும்போது அவங்களை ஈஸியா மன்னிச்சிடுறீங்க. there is so much of attraction, beautiful connection. சூரியனும் சந்திரனும் சேர்ந்து வந்திருக்காங்க. ஓகேங்களா? சூரியனும் சந்திரனும் சேர்ந்தா என்ன? அமாவாசை இருண்டிருந்த உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஒரு கான்பிடென்ட்டா நீங்க கேள்வி சாதாரணமா ஏத்துக்க போறது இல்ல, ஜஸ்டிஸ் கேட்டுட்டு தான் ஏத்துக்க போறீங்க. இவ்வளவு நாள் எதுக்கு காயம், இவ்வளவு நாள் எதுக்கு ஏமாத்தன? உண்மையான லவ்வுக்கு இங்க அங்கீகாரமும் கிடையாது, இங்க மரியாதையும் கிடையாது. இல்லைங்களா? பியூட்டிஃபுல்லான யூனியன் இருக்கு. உங்களை நோக்கி வந்திருக்கிறது அவங்க திரும்ப சேர்றதுக்கு தான். ஆனா ட்ரூ இன்டென்ஷன் என்ன தெரியுமா? உண்மையை சொல்லி சேரலாம் வேணாமா, இல்ல ஏதாவது ஒரு பொய்ய சொல்லியாவது இவங்களை சமாளிச்சு சேர்ந்துடலாம். திரும்ப போக மாட்டாங்களா மேம், என் கூடயே தான் இருப்பாங்களா அப்படின்னும் பொழுது இந்த பர்சன் அகைன் உங்களை விட்டு திரும்ப போயிட்டு திரும்ப உங்ககிட்ட வந்து சேருவாங்க. எத்தனை முறை அவங்க உங்களை விட்டு ஓடினாலும் இந்த காஸ்மிக் எனர்ஜி உங்களை சேர்த்து வச்சிருக்கு. பியூட்டிஃபுல்லான ரீகான்சிலேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.